சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நான் போட்ட மியூசிக் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதே மாதிரி ஒன்று போடுறேன், எப்படி இருக்குன்னு சொன்னேன் ப்ரோ. சரி ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? அது இதை விட நல்லா இருந்துச்சு ப்ரோ. இதை விட நல்லா இருந்துச்சு. ஏன் ஏன் ப்ரோ ரெண்டுமே ஒன்றா தானே போட்டேன், இது மட்டும் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? இது வந்து நீங்கள் பேஸ் ஆட் பண்ணி ப்ரெசன்டேஷனோட கொடுத்துருந்தீங்க. கரெக்டாக சொன்னீங்க ப்ரோ. ப்ரெசன்டேஷன் சொன்னீங்களே, ப்ரெசன்டேஷன் தானே சொன்னீங்க? ஆமாம். நோட் பண்ணிக்கோங்க கைஸ், ப்ரெசன்டேஷன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளுக்கு புரிகிற அளவு சொல்லணும்னா, இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா படிப்பான், ஆன்சர் கரெக்டாக எழுதுவான், அவன் ஹேண்ட் ரைட்டிங் சரி இருக்காது. எதுக்கு மார்க் கம்மியாக போடுங்கன்னு கேட்டால் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், தப்பாக எழுதிருப்பேன், ஆன்சரு நல்லா இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங்கு பார்டரு லைன்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி ப்ரெசன்டேஷன்லாம் வேறு மாதிரி கொடுத்துருப்பான். நம்ம ஆள் அவனுக்கு சரி ப்ரெசன்டேஷன் தானேன்னு சொல்லி 2 மார்க்னாச்சும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப் என்னது, ப்ரெசன்டேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போலவே வாழ்க்கை. புரிஞ்சுதா? அடுத்து என்ன ப்ரோ மியூசிக் போடலாம்? சின்ன பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஏதாவது ரைம்ஸ் போட்டுடலாமா ப்ரோ? நல்லா இருந்துச்சா? என்ன ரைம்ஸ்ன்னு கெஸ் பண்ணீங்களா? ஜானி ஜானி எஸ் பாப்பாவா? யாரா அது? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டாரா? சரி ப்ரோ, வரட்டா ப்ரோ? இரு ப்ரோ, என்ன இதுதான் மியூசிக் சொல்லு ப்ரோ. ப்ரோ என் ஃப்ரெண்டோட பர்த்டே ப்ரோ. பர்த்டேவா? யாருக்கு ப்ரோ? ப்ரோ விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ உனக்காக இப்போ ஒரு பாட்டு போடுறேன் பாரு ப்ரோ, மஜாவாக இருக்கு ப்ரோ.